பெண்கள் சபையில் பேசக்கூடாது என்கிறதான ஒரு வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு அநேக காலமாக பெண்களை சபையில் பேசவே விடலை. யார் பெண்களை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவர்கள் பெண்களை பைபிள் படிக்க சொல்லுவாங்க. அதே பெண்களை சண்டே ஸ்கூல் எடுக்க வைக்க சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் போதிப்பார்கள் பெண்கள் பேசக்கூடாதுன்னு. இந்த ஒரு புரிந்து கொள்ளுதலே மிகவும் அபத்தமானது, தவறானது. உங்கள் ஸ்திரீகள் சபையிலே பேசாதிருக்க கடவர்கள் என்ற வார்த்தையை லிட்ரலாக எடுத்துக்கொண்டு காலமாக சபைகளிலே பெண்களை பேசவே விடலை. அப்போ நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவரா? ஆண் தேவனுடைய வார்த்தையை சொல்லலாம், ஆனால் பெண் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடாது என்று நம்முடைய தேவன் மிசாஜினிஸ்டா, அதாவது பெண்களை வெறுக்கிற ஒரு தெய்வமா? இப்போ இருக்கிற வாலிபர்களுக்கு இது போன்ற அநேக கேள்விகள் எழும்புகிறது. சொல்லப்போனால் பவுல் மேலேயே பெரிய ஒரு வெறுப்பு உண்டாகிறது. காரணம் என்னவென்றால் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டதுனால. சபையினுடைய மிகவும் முக்கியமான கடமை இந்த வசனத்தை இப்பொழுது இருக்கிற வாலிபர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இது 4வது எபிசோடாக நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இதை நீங்கள் முழுக்க கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். முதலாவது, தேவன் ஆணையும் பெண்ணையும் படைக்கும் பொழுது அவர்களை அழகாக கர்த்தர் டிசைன் பண்ணுகிறார். பெண் ஆணை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆணும் பெண்ணை போன்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை பெண்ணாகவே படைக்கிறார். அவர்களுக்குள்ளாக சில தன்மைகளை படைத்தார், ஆண்களுக்குள்ளாக அந்த தன்மை இல்லை. அதே போல் ஆண்களுக்குள்ளாக சில தன்மைகளை படைக்கிறார், அது பெண்களுக்குள்ளே இல்லை. தேவனுடைய படைப்பே காட்ஸ் ஆர்டரை அப்படி தான் இருக்குது. நான் இந்த இடத்துல இகாலிட்டேரியனிசத்தையும் அல்லது காம்ப்ளிமெண்டரினிசத்தையும் நான் சொல்லவில்லை. நான் சொல்லுகிறது காட்ஸ் ஆர்டர். தேவன் எப்படி டிசைன் பண்ணாரோ அப்படியே இருக்கிறது தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் சபையில் போதிக்கக்கூடாது, டீச் பண்ணக்கூடாது, அவங்க சைலண்ட்டாக தான் இருக்கணும். 1 கொரிந்தியர் 14:34-35. அடுத்தது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனம். இது 2 தான் உலகம் முழுக்க ஒரு ஜனங்கள் குழப்பத்தில் காணப்படுகிறார்கள். இப்பொழுது அதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவது, வேதத்தை படிக்கும் போதோ காமனாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், 1 பேக்ரவுண்டை நம்ம பார்க்கணும், அது மிகவும் முக்கியம். 2வது கல்ச்சர், கான்டெக்ட்ஸ். 3வது இந்த கல்ச்சரும் கான்டெக்ட்ஸும் நம்மளுக்கு நன்றாக தெரிஞ்சால் தான் பைபிளை ஒரு அழகாக இன்டர்பிரேட் பண்ண முடியும். அடுத்தது, வேதாகமத்தை நம்ம ஹோலிஸ்டிக்காக படிக்கணும். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரையிலும் நம்ம படிக்கணும். ஏனென்றால் பவுல் விசுவாசத்தை குறித்து பேசும்பொழுத நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி எப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அங்கிருந்து அவர் எடுக்கிறார். அப்படி எடுத்ததுனால தான் நமக்கு சத்தியம் புரியுது. அப்போ வேதத்தை நம்ம படிக்கும் போதோ ஒரு ஹோலிஸ்டிக்கான வியூ முழுமையாக நம்ம பார்க்கணும். அங்கங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாமல் வேதத்தை படிக்கிறதுனால அநேக குழப்பத்துக்குள்ளாகிறோம். சில சமயத்தில் உலகமே தேவனையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுகிற அளவுக்கு நம்முடைய இன்டர்பிரிட்டேஷன் அவ்வளோ ஒரு லோ ஸ்டாண்டர்டில் போயிடுது. இப்பொழுது முதலாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34-35 பார்த்துருவோம். சபையிலே உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. இங்கே கவனிக்கணும், பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், உங்கள் ஸ்திரீகள் சைலண்ட்டாக இருக்கணும், அதுதான் அங்கே வார்த்தை. இப்போது பெண்கள் சைலண்ட்டாக இருக்கணும்னு நம்ம லிட்ரலாக அதை எடுத்தோம்னா அநேக பிரச்சனைக்குள்ளாக சிக்கிக்கொள்வோம். முதலாவது, அப்போ பெண்கள் பைபிளை சபையில் படிக்கக்கூடாதா? சத்தமாக நீங்கள் எங்கே போனாலும் பெண்கள் தான் அழகாக ஆண்களை விட படிக்கிறவங்க என்னுடைய பார்வையில். 2வது, நம்முடைய சண்டே கிளாஸ் டீச்சருங்களாம் யார்? பெண்கள் தானே பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. அப்போ அதையும் நிப்பாட்டிடுவோமா? 3வது, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. என்னுடைய கேள்வி அப்பொழுதிலிருந்து கேட்டுட்டு இருக்கிறேன், எந்த வேதம் சொன்னது அப்படி என்று? பவுல் எந்த வேதம் என்று சொல்லுகிறார்? லா என்று சொல்லுகிறார். அது எந்த லா? வேதத்தில் அப்படி இருக்கிறதா? அதுதான் பெரிய கேள்வி. இதுவரையிலும் அதற்கு யாரும் பதில் என்ன பண்ணல, சொல்லலை. அப்போ பவுல் எதை சொல்ல வருகிறார்? பெண்கள் பேசக்கூடாது என்றால் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் பெண்கள் பேசணும், தீர்க்கதரிசனம் பேசணும், பெண்கள் ஜெபிக்கணும், ஜெபிச்சா சத்தம் வரும். அப்போ இங்கே சொல்லுகிறார் பெண்கள் சைலண்ட்டாக இருக்கணும், அதுதான் வேர்டாங்க. அப்போ சைலண்ட்டாக இருந்தால் எப்படி ஜெபிக்க முடியும் அல்லது எப்படி தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும்? அங்கே நம்ம கவனிக்கணும். அப்போ பவுல் ஏதோ ஒன்றை வேற காரியத்தை சொல்கிற போல இருக்குது. 35 படிப்போம். அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால், அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள விரும்பினால் இதை நம்ம NLTயில் படிக்கலாமே, ஆங்கில டிரான்ஸ்லேஷனில். இஃப் தே வாண்ட் டு என்கொயர் சம்திங், அதாவது ஏதாச்சும் அவங்களுக்கு டவுட் இருந்தால், ஏதாச்சும் கேள்வி இருந்தால், ஏதாச்சும் விசாரிக்க வேண்டும் என்றால் வீட்டில் போய் என்ன பண்ணணும், அவங்க ஹஸ்பண்ட்டை கேட்கணுன்னு. அப்போ இதை படிக்கும்பொழுது நமக்கு எல்லாருக்கும் ஒரு காரியங்கள் புரிய வருது. குழந்தைங்களுக்கு புரிய வருது. இப்போ ஏதோ ஒன்று அங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ இவங்க நம்ம பாஷையில் சொல்ல போனால் தொணான்னு பேசிகிட்டு இருக்காங்க.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பவுல் ஒரு வேளை அப்படி சொல்லுகிறதா இருக்கும். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால், ஏதாச்சும் என்கொயர் பண்ண வேண்டும் என்றால் வீட்டில் போய் ஹஸ்பண்ட் இடத்துல பேசுங்க. பெண்கள் அப்படி செய்யக்கூடாது. அவ்வளோதான் எங்கள் பவுல் சொல்கிற போல் இருக்குது. ஏனென்றால் பவுல் சபை ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ நீங்கள் 28 படிக்கும்போது அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் சுகம் சொல்கிறார். அர்த்தம் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில். நீங்கள் 30 படிக்கும்போது அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். இந்த வரிசையில் தான் சொல்கிறாரு, உங்கள் ஸ்திரீகள் என்ன பண்ணக்கூடாது, சபையில் பேசாத இருக்க கடவர்கள். இதுக்கும் பிரசங்கம் பண்ணுகிறதுக்கும் சபையில் டீச் பண்ணுறதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இந்த 1 கொரிந்தியர் 14, 34, 35 படிக்கும் பொழுது இது தெளிவாக தெரிகிறது. அப்போ பவுல் ஒரு ஆர்டரை கொண்டு வருகிறார், டிஸார்டராக சபையில் இருக்கக்கூடாதுன்னு. அதனால தான் பெண்கள் சபையில் ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால், ஏதாச்சும் என்கொயரி பண்ணணுன்னா வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஹஸ்பண்ட்டே கேட்கணும். இப்போ ஹஸ்பண்ட் இல்லை, யாரை கேட்பாங்க? அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அந்த கலாச்சாரம் சார்ந்தது, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதை அட்ரஸ் பண்ணுறத தவிர இது யூனிவர்சல் சர்ச் எல்லா சபையிலும் பெண்கள் பேசாமல் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் சண்டே கிளாஸ் டீச்சர்களும் பெண்கள் தான், அநேக இடங்களில் பைபிள் படிக்கிறதும் பெண்கள் தான். இன்னொன்று, தீர்க்கதரிசனம் சொல்லணும்னா வாய் திறந்து தான் பேச முடியும், சைலண்ட்டாக சொல்ல முடியாது. அப்போ பவுல் சொல்ல வருகிறது இது வேற காரியம். அடுத்தது முக்கியமாக, அவர்கள் அமர்ந்து இருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. மறுபடியும் நான் கேட்குறேன், வேதம் அப்படியே சொல்லுகிறது என்று எங்கே சொன்னது? விசுவாசத்தை குறித்து பவுல் பேசும்பொழுது ஆபிரகாமிடத்திலிருந்து எடுக்கிறார். வேதத்தில் அநேக இடத்துல பார்க்குறோம், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டு அதுக்கு அட்டஸ்டேஷன். ஆனால் இவர் அதே தான் சொல்கிறாரு, லா சொல்லுதுன்றாரு. எந்த லா பெண்கள் சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லப்பட்டு இருக்கு? அதற்கு நீங்கள் பதில் கண்டுபிடிச்ச பிறகு பெண்கள் பேசாமல் இருக்க கடவர்கள்னு நீங்கள் லிட்ரலாக பேசுங்க. அதற்கு பதில் கண்டுபிடிக்காவிட்டால் வேறு ஒன்றுமே இல்லை இதில். ஏனென்றால் பேசாமலாம் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது. அப்போ பவுல் சொன்ன அர்த்தமே வேறு. இரண்டாவதாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11, 12. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அமைதலோட கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். இங்கே என்ன சொல்கிறார்? அங்கே சைலண்ட் என்றார், இங்கே குவைட் என்றார். ரெண்டுத்திற்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. சரிங்களா? ஓகே, இதனுடைய கான்டெக்ட், இதனுடைய பேக்ரவுண்டை நம்ம பார்த்துருவோம். இதை பார்க்கணுன்னா ஹோல் எபேசு சபை அந்த காலகட்டத்தில், பவுலின் காலகட்டத்தில் எப்படி இருந்தது அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுதான் பேக்ரவுண்ட். இப்போ பேக்ரவுண்ட்லேருந்து பார்க்கலாம். எபேசு சபை என்பது அர்த்தெமிஸ் என்கிறதான அல்லது டயானா, இந்த ஒரு பெரிய கோயில் அங்கே பெரிய டாமினேட்டாக இருந்தது. அங்கே எல்லா ஜனங்களும் அந்த கோயிலுக்கு தான் போவாங்க. அந்த கோயிலில் இருக்கிற ப்ரீஸ்டஸ், அதாவது பெண்கள் தான் அந்த இடத்துல எப்படி இருந்தாங்கன்னா பூஜாரிகளாக காணப்பட்டார்கள். சொல்லப்போனால் பெண்கள் டாமினேட் பண்ணுகிறதான ஒரு இடம் அது. இது போல் ஒரு டாமினேட் பண்ணுகிற பிரச்சனை சபைக்குள்ளாகவும் வர ஆரம்பித்து விட்டது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கான்டெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியும். இப்போ ரட்சிக்கப்பட்ட பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னா இன்னும் அந்த பழக்க வழக்கத்தை அவங்க மாற்றலை. அதனால தான் 9:10 சொல்வார், ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் பவுல் இதை அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த பெண்களுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு சபைக்குள்ளாக? ஒரு நாளிலே அதுபோல் பழைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது இன்னும் என்னாகலை, மாறலை. அவருடைய கேரக்டர் எப்படி இருந்தது என்று நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்பொழுது யங் விடோஸ், அதாவது இளம் விதவைகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 5:13, அதுவும் இல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவல்காரராயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் அலப்புகிறவர்களாயும், அதாவது தேவையில்லாத காரியங்களை என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க, அளந்துட்டே இருப்பாங்க. அடுத்தது தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும். அப்போ இவங்க பேசுகிற காரியம் எதுவுமே நீதியாக இல்லை, சத்தியமாக இல்லை, தகாதது தான் பேசுகிறாங்க. இது சபையும் கரப்ட் பண்ணுதுங்க. விளங்குச்சிங்களா? இது போல் சபையில் நடக்கும்போது ஊழியர் என்ன சொல்லுவார்? அதுபோல் பெண்கள் பேசக்கூடாதுன்னு வார். அதை தான் பவுல் அங்கே சொல்கிறார். அடுத்து கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இது விதவை பெண்கள். இன்னும் அங்கிருந்த பெண்களுடைய கேரக்டர் எப்படி இருந்தது
இது எப்படி கள்ள உபதேசிகள் பயன்படுத்தினார்கள், எதனால் பவுல் அப்படி சொல்கிறாரு, அதை நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த துருபதேசிகள் என்ன செய்கிறாங்கன்னா, 2 தீமோத்தேயு 3:6 பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுது கற்றாலும் ஒரு பொழுதும் சத்தியத்தை அறிந்து உணராது இருக்கிறவர்களாக இருக்கிற பெண்களுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து, கள்ள உபதேசிகள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். இது எங்கே நடக்குது? சபைக்குள்ளே நடக்குது. கள்ள போதகர்கள் சபைக்கு வர்ற பெண்கள் வீடுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? நுழைஞ்சு பல பிரச்சனைகள் அங்கே நடக்குது. கீழே சொல்லுகிறார் 8, என்னையும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல எப்பொழுதுமே பவுலுக்கு ஒரு டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த கள்ள உபதேசிகள். இது கொரிந்து சபையிலும் நம்ம பார்க்கலாம், இது கலாத்திய சபையும் பார்க்கலாம், இது எபேசு சபையிலும் இருக்குது. அப்போ பவுல் பிரசங்கிக்கிற பிரசங்கத்துக்கும் தீமோத்தேயு பிரசங்கிக்கிற பிரசங்கத்திற்கும் சபைக்குள்ளாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதனால தாங்க தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கு, இவங்க ரொம்ப அளக்கிறவர்களாக இருப்பாங்க, தகாத வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருப்பாங்க. காரணம் என்னவென்றால் இந்த கள்ள உபதேசிகள் அப்படியாக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிற அளவு செஞ்சுருக்கிறாங்க. யாரை கையில் போட்டு இருக்காங்க கள்ள உபதேசிகள்? இந்த பெண்களை. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவர்களாக இருந்து, ஏன்னா சரியான அடக்கம் அங்கே இல்லை, அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். ஏனென்றால் கள்ளத்தீர்க்கதரிசிகள் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கத்தக்க சில மோட்டிவேட் பண்ணுறாங்க. உபதேசம் பண்ணவும் இப்போ பாருங்கள், யாராச்சும் சும்மா பேசிட்டு இருந்தால் எனக்கு இந்த உபதேசம்லாம் பண்ணுறவளை வச்சுக்காதீங்க, நம்ம சொல்கிறோம் இல்லை, அந்த ஸ்லாங்கில் தான் இருக்குது. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்காங்க. அதனால தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலோடு இருக்க வேண்டும். இங்கேயும் சொல்கிறாரு குவைட்டாக இருக்கணுன்றார். அப்போது இது ஒரு யூனிவர்சல் பிரச்சனையாக நம்ம எடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில், அந்த ஒரு கலாச்சாரத்தில், அந்த சபையில் நடந்த பிரச்சனையை தான் அவர் அட்ரஸ் பண்ணுறார். அப்படி பவுல் பெண்கள் உபதேசிக்க கூடாது என்று சொன்னால் இன்னும் பெரிய பிரச்சனை அங்கே நடக்குது. ஏனென்றால் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கமிஷனுக்கு ஒரு எதிர்ப்பான வார்த்தை. ஏனென்றால் த கிரேட் கமிஷன் உலகமெங்கும் நீங்கள் புறப்பட்டு போய், இந்த வார்த்தை ஆண்களுக்கு சொன்னாரா அல்லது சபைக்கு சொன்னாரா? சபைக்கு சொன்னார் என்றால் சபையில் பெண்களும் அடங்குகிறார்கள். அப்போ உலகம் முழுக்க சத்தியத்தை சொல்ல வேண்டியது, டீச் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ வெளியில் அவங்க டீச் பண்ணலாம், சபைக்குள்ளே மட்டும் டீச் பண்ணக்கூடாது என்று சொன்னால் இன்னும் சில நிமிடத்தில் அதையும் நான் விளக்க போகிறேன். நன்றாக கவனிங்க. கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக அதை நம்ம பார்த்துருவோம். அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் கிரீக்கோ ரோமன் என்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது. சரிங்களா? ஒரு பக்கம் யூதருடைய கலாச்சாரம் தனியாக இருந்தது. இந்த கிரேக்கோ ரோமனுடைய கலாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் மார்க்கெட் சைடே வர அலோவ் பண்ண மாட்டாங்க. 1. 2வது, பெண்களுக்கு குடியுரிமையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆண்களை மட்டும் தான் எடுப்பாங்க. 3வதாக, ஒரு மனைவியை கணவன் ஸ்லேவாக, அடிமையாக விட்டுவிடலாம், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. 4வது, கணவன் ஆட்டோக்ராட்டியாக இருப்பார், பெண்கள் அக்வென்சண்ட்டாக இருப்பாங்க. அதாவது என்ன தான் ஆண் அதிகாரம் செலுத்தினாலும் பெண்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கவே கூடாது. அவருடைய காரியங்கள் அநியாயமாக இருந்தாலும் நியாயத்தை கேட்கவே கூடாது பெண்கள். அதுபோல் ஒரு சூழ்நிலை தான் அங்கே. ஏன் இப்படி செய்கிறாங்கன்னா, அவங்க இப்படி சொல்லுவாங்க, பெண்கள் அவ்வளவு புத்திசாலிங்க இல்லை அவங்க என்ற போல் பெண்களை மிகவும் கீழே தான் பார்த்தாங்க. 1. இன்னொரு பக்கம் யூத கலாச்சாரத்தை பார்க்கும்போது யூதர்கள் எப்படி திரும்ப ஜெபிப்பாங்க ஜீசஸ் காலத்திலேயே, ஆண்டவரே நான் ஒரு அடிமையாக இல்லாததுக்கும் உமக்கு நன்றி, நான் ஒரு புறஜாதியாக இல்லாததுக்கும் உமக்கு நன்றி. 3வது அவங்க ஜெபிக்கிறது, ஆண்டவரே நான் ஒரு பெண்ணை பிறக்காததுக்கும் உமக்கு நன்றி. அப்படியாக பெண்களை இழிவாக அவங்க நினைப்பாங்க இந்த ஒரு கலாச்சாரத்திலையும். அப்போ பெண்களை அப்ரெஸ் பண்ணுகிற அல்லது மிசோஜினியஸ்ட், பெண்களை வெறுக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஊழியம் செஞ்சார். இதே சூழ்நிலையில் அநேக பெண்கள் ஒரு யூத மனுஷனை ஃபாலோ பண்ண வரலாறு எது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் யோவான் எழுதுகிறார். 1 லூக்கா 7 ஒரு பாவியாகிய ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஓயாமல் முத்தம் செய்கிறாள். ஆண்களெல்லாம் குறை சொல்கிறாங்க, ஜீசஸ் அதை பற்றி கேராக பண்ணல, ஜீசஸ் அவள் பக்கமாக தான் நின்னார். அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் அநேக ஸ்திரீகள் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறாங்க, ஜீசஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபைனான்ஷியலி. அடுத்தது சமாரிய ஸ்திரீ ஒரு வில்லேஜியை கர்த்தருக்குள்ளே நடத்த அவளை தான் கர்த்தர் இவாஞ்சலிஸ்டாக பயன்படுத்துகிறார். அவள் சொல்லி தான் வராங்க, சொல்லாமல் வரல. அடுத்தது விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணு வரா. அப்போ ஆண்டவருடைய கேள்வி, விபச்சாரம் பெண்ணு மட்டும் பண்ண மாட்டான், ஆணும் ஒருத்தன் இருக்கணும், அவனுக்கு கொண்டு வரலையே. அப்போ பெண்ணு பக்கமாக நிற்கிறார். உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவங்க இவன் மேலே கல் எடுத்து அடிங்க. வேதம் சொல்லுது, சின்ன பிள்ளைங்களிருந்து பெரியவங்க வரலாம், கிழவன் கூட இல்லையாங்க.
ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், நீ போமா, நீ பாவம் செய்யாதுன்னு அந்த பெண்ணுக்காக நிற்கிறார். நெக்ஸ்ட்டு ஸ்காலருங்க சொல்கிறாங்க, லாசருடைய சகோதரி மேரி கூட ஆண்டவருடைய மிக முக்கியமான ஷீஷி என்று. எப்படி என்றால், கமாலியல் பாதத்தில் தான் பவுல் படித்தது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உக்காந்து தேவ வார்த்தையை கேட்குறான். அந்த இடத்துல முழுக்க ஆண்கள் தான் இருந்தது. அதனால தான் மார்த்தா சொல்லும் போது ஆண்டவர் அங்கே டிக்ளேர் பண்ணுறாரு, தேவையில்லாதது நீ யோசிச்சுட்டு இருக்கிற, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தேர்ந்து கொள்ளார் என்று. அப்போ மரியாளும் ஒரு சீஷியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நீங்கள் 12 பேர் தானே சீஷர் அப்படி சொல்லவே கூடாது. 12 பேர் அப்போஸ்தலர், சரிங்களா? ஆண்டவருக்கு நூற்றுக்கணக்கான சீடர்கள் அவர் பரமேறும்போது இருந்ததாக பவுல் சொல்கிறார். அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு கூட ஒரு மறைமுக சீடன் தான். அப்படி அநேக பெண்கள் இருந்தாங்க. இன்னொன்று, ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் பார்க்கும்போது பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்தது. அடுத்தது ஜீசஸ் கிராஸில் கொண்டு போயிட்டு அவர் மரிச்சதுலேருந்து அவர் புதைக்கிற வரலும் பெண்கள் தான் கூட இருந்தது. இந்த இடத்துல நான் சொல்லிவிட்டு பவுலுக்கு நான் போகிறேனே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் அவரோடு கூட விடாமல் இருந்தது யார் என்றால் பெண்ணாகிய மரியாள் தான், மதர் மேரி. எந்த இடத்துல ஜீசஸ் பெண்களை தள்ளி வச்சார்? ஜீசஸ் மினிஸ்ட்ரியிலே அதிகமாக பயன்படுத்தப்பட்டது பெண்கள் இருக்கிறாங்க. இப்போது பவுல் இப்படி சொல்கிறாரே, அப்போ பவுல் மிசோஜினியஸ்டா, பெண்களை வெறுக்கிறவரா, ஆணாதிக்கம் உள்ளவரா, அல்லது எதுவுமே பேசக்கூடாதுன்னு தான் பவுல் சொன்னாரா என்றால் இல்லவே இல்லை. அதனால சொல்கிறேன், வேதத்தை ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். இப்பொழுது பவுலின் ஊழியத்தில் பெண்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டார்கள், எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, அவைகளை நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, நீங்கள் அப்போஸ்தலர் 18 படிக்கும்போது பவுல் அநேக நாள் அங்கே தங்கியிருந்து சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருக்கிறபடியால் கெங்கேரியா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணி கொண்டு சிரியா தேசத்திற்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கிலாலும் ஆக்கிலாவும் அவனோடு கூட போனார்கள். கவனிக்கணும், இந்த இடத்துல கவனிக்கணும் நுட்பமாக, கணவன் பெயர் தான் முதல் வரணும், அதுதான் அந்த கலாச்சாரம். ஆனால் இந்த இடத்துல பிரிஸ்கிலாவுடைய பெயர் முதல் பிறகு தான் என்ன பண்ணப்படுகிறது, ஆக்கிலா ஹஸ்பண்ட் பெயர் சொல்லப்படுகிறது. அப்போ பவுலின் ஊழியத்தில் பெரிய ஒரு பார்ட்னராக, கோ ஒர்க்கராக இந்த பெண் இருந்திருக்காங்க. அடுத்தபடியாக கர்த்தர் எப்படி இந்த பிரிஸ்கிலாவை பயன்படுத்தினார், அதே அப்போஸ்தலர் 18:26 படிக்கும்போது, அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின பொழுது ஆக்கில்லாவும் பிரிஸ்கிலாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். கணவன் மனைவி 2 பேருமே அவனுக்கு டீச் பண்ணுறாங்க. அந்த டீச்சில் அவன் தொடப்பட்டு தான் கர்த்தருக்காக அவன் வாழ்கிறான். அப்போலோவை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு சத்தியத்தை சொல்ல ஒரு நல்ல திறமைசாலியை எழுப்புகிறதுக்கு இந்த பிரிஸ்கிலானுடைய டீச்சிங் ஒரு ஆணுக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. அதனால தான் இவங்க செஞ்ச அந்த சாதனைகள் ஊழியத்தை பார்த்து இருதயம் கவர்ந்தவராக பவுல் ரோமர் 16:3 சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய. பவுல் பிரசங்கம் பண்ணனா அவங்களும் பிரசங்கம் பண்ணுவாங்க. பவுல் ஒரு இடத்திற்கு பாரத்தோடு போனால் அவங்களும் பாரத்தோடு போவாங்க. அதாவது பவுலுடைய உடன் வேலையாட்கள்னால் பவுல் என்ன சொல்கிறாரோ அதையே அவங்க சொல்லுவாங்க, செய்வாங்க. அவங்க தான் உடன் வேலையாட்கள். சொல்லிட்டு உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாலையும், முதலாவது சொல்லப்படுகிற பெயர் யார், பெண்ணின் பெயர், ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அப்போ இந்த பிரிஸ்கிலானுடைய கான்ட்ரிபியூஷன் பாலினுடைய மினிஸ்ட்ரியில் மிகவும் பெரிதாக இருந்திருக்கு. அதே போல் 1 கொரிந்தியர் 16:19 நம்ம படிக்கும்பொழுதும், ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கிலாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். அப்போ பவுலோடு கூட கோ மினிஸ்டராக இருக்காங்க, ஊழியம் செய்து கொண்டு. 2 தீமோத்தேயு 4:19 பவுல் அதை தான் சொல்கிறாரு, பிரிஸ்கிலாலுக்கும், முதலாவது யார் பெயர் சொல்லப்படுகிறது, ஆக்கில்லாலுக்கும் ஒனேசு பேருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. இந்த இடத்துல கூட பிரிஸ்கிலாவை என்ன பண்ணலை, பவுல் என்ன மறக்கலை. தொடர்ச்சியாக ஊழியத்தில் இந்த பிரிஸ்கிலாவுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெரியதாக இருந்தது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஒரு கணவனோடு இணைந்து ஒரு மனைவி ஊழியம் செய்யலாம் பாஸ்டர், ஆனால் தனியாக தான் செய்யக்கூடாது. இதுக்கும் நான் சொல்கிறேங்க. நீங்கள் ரோமர் 16:1 படிக்கும்பொழுது கெங்கேரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய, இவங்க யார், டிக்கனஸ், ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு.
பவுலை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இப்பொழுது இந்த ரோமருக்கு எழுதின லெட்டரை இந்த பெபையால் கிட்ட தான் என்ன பண்ணுறாரு, பவுல் கொடுத்து அனுப்புகிறார். அங்கே போகும்போது அந்த ஓய்காஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டில் கூடுகிற சபையில் இவங்க தான் எக்ஸ்போசிட்ரி சர்மன் பண்ணணும். என்னென்னலாம் பவுல் எழுதினாரோ அதை என்ன பண்ணணும், அங்கே படிக்கணும். படிக்கும்போது அவங்க கேள்வி கேட்பாங்க. எப்போவுமே ஜூஸ் கல்ச்சர் என்னென்னா, பேசிகிட்டு இருக்கும்போது கேள்விகள் வரும். அதுதான் சினகாகு ஸ்டைல். அப்படி கேள்வி கேட்கும்போதோ இவங்க என்ன பண்ணணும், அதற்கு பதில் சொல்லணும். அப்போ சைலண்ட்டாக இருந்தால் எப்படி இவங்க என்ன பண்ண முடியும், அதை டீச் பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போ தனித்துவமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு சபையில் போயிட்டு இவங்க ஊழியம் செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் ஷாக்கிங் ஆகிடுவாங்க. பெண் கூட அப்போஸ்தலராக இருந்திருக்காங்க. ஒரு பேசாமல் எப்படி ஒரு பெண் அப்போஸ்தலராக இருக்க முடியும்? அதே ரோமர் 16:7 படிக்கும்போது, அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோடு கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அர்னிக்கேயையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். ஸ்காலருங்க சொல்கிறாங்க, சில ஸ்காலருங்க சொல்கிறாங்க யூனியா ஒரு மேலுன்னு. ஆனால் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தி வேர்ல்டு எமனன்ட் ஸ்காலர் இன்க்ளூடு என்டி ரைட்ஸ், டாக்டர் ஜேக்கப் செரியன், இதுபோல் நல்ல நல்ல ஸ்காலருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யூனியா என்பது ஆண் அல்ல, பெண். நிரூபிக்கப்பட்டு இருக்கு. கவனிங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தில் கர்த்தர் ஆணையும் பயன்படுத்துகிறார், பெண்ணையும் பயன்படுத்துகிறார். நம்முடைய தேவன் இஸ் நாட் அ ரெஸ்பெக்டர் ஆஃப் எ பர்சன், பட்சாபாதம் இல்லாதவர். என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்களா, பாருங்கள், என்னுடைய தாயும் ஒரு பெண்ணு தான். அவங்க தான் எனக்கு டீச் பண்ணி கர்த்தருடைய வழியில் என்னை நடத்தினது. எல்லா கிறிஸ்துவ பெண்களும் அவங்க டீச்சிங்கில் தான் அந்த பிள்ளைங்க கர்த்தருக்காக நிற்கிறாங்க. இது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. அடுத்தது, எந்த சபைனா போங்க, அந்த சபையில் ஒரு நல்ல சண்டே கிளாஸ் டீச்சர் ஒரு பெண்ணாக இருப்பாங்க. நீங்கள் வளர்ந்து பெரிய பெரிய ஊழியம் செய்கிற தேவதாசர்களை கேட்கும்போது கூட அவங்க சொல்லுவாங்க, என் ஊழியத்திற்கு முக்கியமே என் சண்டே கிளாஸ் டீச்சர்னு சொல்லுவாங்க, பெண்களை சொல்லுவாங்க. அடுத்தபடியாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிரேட் கமிஷன், உலகம் முழுக்க நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லி எல்லோரும் எனக்கு சீஷராக்குங்கன்னு சொன்னார் இல்லைங்களா? அது சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். இதை சீடர்களுக்கு 12 பேருக்கு மட்டும் சொன்னாரா அல்லது சபைக்கு சொன்னாரா? அப்போ சபைக்கு சொன்னார் என்றால் சபையில் பெண்களும் உள்ளடக்கி இருக்கிறார்கள். அப்போ சுவிசேஷம் சொல்வதும் தேவனுடைய வார்த்தையை டீச் பண்ணுவதும் ப்ரீச் பண்ணுவதும் அவருடைய கடமையாக கர்த்தரை கமிஷன் கொடுத்திருக்கிறார். ஆகவே அது ஆண் பேசினாலும் பெண் பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பேசினாலும் நமக்குள்ளிருந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பற்றி பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.